والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر فإن الذكرى تنفع المؤمنين. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய நிக்கியுரித்தாட்டும் அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹ் தஆலா நாயமுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத்தினால் வரும் வரை உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, இந்த ரமலான் சென்ற ரமலான் மாதிரி அல்ல, அதை விட மின்வெட்டும் வேகத்தில் தான் கடக்கிற ரமலான். இன்றைக்கு 14வது நோன்பை நோற்று கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நோற்ற நோன்புகளை, கேட்ட துஆக்களை கபூல் செய்வானாக. எஞ்சி உள்ள நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு இஹ்லாஸோடு இபாதத்துகள் செய்கின்ற நல்ல பெரும் பாக்கியத்தை தந்து வைப்பானாக. இந்த ரமலானிலே நமக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவையும் தந்து வைப்பானாக. அடுத்த ஆண்டு ரமலானிலும் நோய் இல்லாமல் நல்ல முறையிலே அந்த ரமலானையும் அடையும் பாக்கியத்தை தந்து வைப்பானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு சிறிய நேர பயானுடைய துவக்கத்துக்கு வருகிறேன். சீதேவிகளே, இந்த 14வது நாள் பயான். நாம் ஒன்றை யோசிக்கணும். 13 நாட்கள் பயான்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 13 நாளும் கேட்ட பயான் வெறுமனே காதால மட்டும் நான் கேட்டுட்டு போயிட்டேனா, அல்லது கேட்டதில ஒரு 35-40 நிமிடம் பேசப்பட்ட அந்த அழகிய கண்ணியமான வார்த்தையில ஏதாவது அந்த 13 நாளிலும் என் வாழ்க்கையில் நான் எடுத்து நடக்கிறேனா என்பது மிக மிக அவசியம். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. அல்லாஹ் தாண்ட அடியான், தனக்கு உரியவன் என்று தன்னோடு சேர்த்துக் கொள்கிற அடியாளர்களை யாருண்டா, யஸ்தமிஊனல் கௌல, நல்ல விஷயங்களை கேட்டாங்க, போயிட்டாங்க, ரசிச்சாங்க, அவங்கள இல்ல கேட்டாங்க, ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, கேட்டத வாழ்க்கையில் எடுத்து நடந்தாங்க. அதுதான் மிக முக்கியம். வெறுமனே கேட்டுட்டீங்க போய் கொண்டிருக்கிறீங்கன்றா அர்த்தமில்லாத பயான் ஆகிடும். கேட்டதுக்கு நன்மையா? நன்மை. செயல்படுத்தலே அல்லாஹ் விரும்புறா தானே. நல்லதை சொல்லுமோ, சொன்னத்தை கேட்டீங்க, கேட்டதை முடியுமான அளவு எடுத்து நடக்கிறீங்களா, அவங்கதான் ஏண்ட அடியாளர்கள் என்று சொல்கிறான். அந்த கூட்டத்திலேயும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. முக்கியமான ஒரு விடயம், முழு உலக முஸ்லிமும் சஹருக்கு எழும்புற 5 விஷயம் நடக்குது. சிலவங்க அந்த 5 விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுவங்க இருப்பாங்க, சிலவங்க செய்யறாங்க, ஆனா அது எதென்று தெரியாம இருக்கிறாங்க. சிலவங்க அந்த 5லையும் சிலதை விடுகிறான். அதை நாங்க விடவே படாது. நாங்க 3 மணிக்கு எழும்புறவங்க, 3:15 எழும்புறவங்க, 3:30 மணிக்கு எழும்புறவங்க, 4 மணிக்கு எழும்புறவங்க, 4:15 எழும்புறவங்க எல்லாம் வைப்பாங்க. அவனோட டைமுக்கு எழும்புறீங்க. வீட்டுல வாப்பாலிருந்து, உம்மாலிருந்து, மகள்லிருந்து, சின்னவங்கலிருந்து பெரியவங்க வர காட்டிலும் எழும்புறோம். இந்த எழும்புறது ஒரு இபாதத்துக்காக. எலுமினா எல்லாரும் ஓதுற துஆ, ஓதாதும் ஓதிக்கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாத்தனி வைலைஹி நுஷூர். அவங்களுக்கு எல்லாம் பாடம் என்று நான் நல்லெண்ணம் வைக்கிறேன். நீங்க எல்லாம் ஓதுறீங்க,
துன்னு பில் முஃமினீன கைரா, மூமினை பத்தி நல்லெண்ணம் கொள்ளு. அதனால நீங்க ஓதுறீங்க என்ற நல்லெண்ணம் இருக்கு. யா அல்லாஹ் என்ன தூக்கத்துல அப்படியே மௌத்தாக்கிராம அஹ்யானி எனக்கு உசிர தந்தாயே, திருப்பி எழுப்பினாயே, உனக்கே எல்லாம் போகும். வைலேஹின் நுஷூர், ஒரு நாள் உன்னை கிட்டே நாங்க வாரோம். இந்த துவா மறந்துடுவான. இது ரமலான்ல மட்டுமல்ல, மௌத்தாக காட்டிலும் ஓத வேண்டிய துவா. அதனால ஸ்ரீதேவிகளே, ஓதுறவங்க ஓதிக்கொண்டே இருங்க, ஓதாதவங்க ஓத ஆரம்பிச்சிடுங்க. கருத்தையும் கொஞ்சம் எடுங்க. என்ன தூக்கத்துல அப்படியே உசிர எடுத்துடாம திருப்பி எனக்கு உயிரை தந்து எழுப்பினாயே, உனக்கே எல்லாம் போதும். சொல்லுவாங்க அன்னௌம் அஹுல் மௌத், ராவைக்கு படுக்கிற தூக்கமிக்கு அது நிரந்தரமா படுக்கிற மௌத்துடைய சகோதரர். அதனால எங்களோட ஊர்ல வீக்காம உங்களோட ஊர்ல வீக்காம ஒரு நோயும் இல்ல, கேன்சரும் இல்ல, இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணியும் இல்ல, ராவு எடுத்தவர் சஹாரி கிளம்பல்ல, தஹஜ்ஜுது கிளம்பல்ல, சுபஹ் கிளம்பல்ல, வெள்ளை கிளம்பல்ல, அப்படியே மௌத்தானும் ஈக்கியாதானே. அப்ப அல்லாஹ் என்ன மௌத்தாக்கல்லே, உனக்கே எல்லாம் போகலும் என்ற துவா கட்டாயம் மோதிக்கும். எளிமையா என்ன செய்யறோம், எல்லாரும் வாஷ்ரூம் போற, ஒன்று கீக்கவாங்க, ரெண்டு கீக்க ஒழுவெடுத்துக்கொண்டு வா. ஒழுவெடுத்து வந்தா என்ன தஹஜ்ஜத் தொழுவீங்க, அதை விடுவான. எளிமின் ஒன்னே வாஷ்ரூம் போயிட்டு சாப்பாட்டு மீசை போவான. தஹஜ்ஜத் தொழு, எல்லாம் தொழுகிற ஞாபகப்படு. தஹஜ்ஜத் 2 தொழுங்க, 4 தொழுங்க, 6 தொழுங்க, 8 தொழுங்க, உமர் இஷ்டம். 2 தொழுங்க. சலாத்துல்லை மஸ்னா மஸ்னா, 20 தொழுவர் 2 என்னத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. 2 தொழுகணும் இப்பா, 4 தொழுகணும் இப்பா. அப்ப 5ல முதலாவது தஹஜ்ஜத் தொழுகிறது. 2வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது உட்டிரவான இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்க்கு இபாதத்திலே பிடிச்சது பாவ மன்னிப்பு. நேத்தும் பாவ மன்னிப்பை பத்தி பேசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாவ மன்னிப்பை விடாதீங்க, அது எப்பயும் இருக்கும். ஆனா சஹர்ல மிக முக்கியமானது வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுறவங்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகிறான் என்றாக்கால இன்னொத்த விரும்புவோமா இல்லை, அல்லாஹ் விரும்பினாலே எல்லாம் கிடைச்சாச்சு. ஆனால இஸ்திக்ஃபார் மிச்சமில் ஒரு 100 ஒரு 5 நிமிஷம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனா டைம் நீங்க கொண்டு எழுப்பினா கஷ்டம், கொஞ்சம் டைம் வச்சிருங்க, டைம் வச்சிருங்க. இன்னொரு முக்கியமானது ஒண்ணு, நீங்க தக்பீர் கட்டுறது முன்னால, தக்பீர் கட்டினது 1 நிமிஷம் போகாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உழுவெடுத்து கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் 10 தடவை சொல்லுவார். அவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போதும் 10 தடவை சொல்லுவார். அவர் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி 10 தடவை சொல்லுவார். சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் அல்லாஹ் பிடிச்சமான திக்ர் 10 தடவை சொல்லுவார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு 10 தடவை சொல்லுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய ஒன்றை தவிர யாரும் இல்லை 10 தடவை. அவடத்திலே 60 தஸ்பீஹ் முடிச்சு. இது இருந்து கொண்டு பாடமாக்கி போடணுமா? பாடமான சப்ஜெக்ட். அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். மிக முக்கியமான துவா, அதுவும் தெரிஞ்சது. ஒரு புதிய துண்டொண்டாவுன்னு உங்களுக்கு எட் பண்ணியது. அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் தீகி துன்யா வ தீகி யௌமில் கியாம. அல்லாஹ்ம தெரியும், இன்னியும் தெரியும், அஊது பிகன்னு தெரியும், துன்யாவும் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச வேர்ட் வருது. அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் லீகி துன்யா, லீக் நெருக்கடி, வ லீகி யௌமில் கியாம, யௌமுல் கியாம தெரியும். லீக் என்ற லாதியே காஃப், அது மட்டும்தான் நீங்க உங்களோட துவால எட் பண்ணும். அடுத்தெல்லாம் தெரிஞ்சது. அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் தீகி துன்யா வ தீகி யௌமில் கியாம 10 தடவை ஓதி பாருங்க. 1 நிமிஷமும் ஒரு 15-20 செகண்ட். அல்லாஹும்ம ரப்பே ரஹ்மான் இன்னி அஊது பிக, நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் தீகி துன்யா, துன்யாவுடைய நெருக்கடி. யாருக்கு தான் நெருக்கடி இல்லை? பிஸ்னஸ் லோஸ், கொடுத்த கல்ல தாரான் இல்ல, எடுத்த கல்லை சல்லி தாரான் இல்ல, கொஞ்சாதி பிரச்சனை, உள்ள பிரச்சனை, ஊடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எல்லாம் தலையில நிறைஞ்சிக்குது.
எல்லாம் ரப்போட பேசணும். உங்களோட பிரச்சனையை 10 கோடீஸ்வரன்கிட்ட பேசி வேண்டில்ல. அவன் சில நேரம் யோசிப்பாரு, சில நேரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, சில நேரம் பரவாயில்லை என்ன விட இவரல்லையா பெரிய பிரச்சனை இல்லையா நான் யோசிப்பார். நான் தான் பிரச்சனையில புரிந்தேன் பார்த்தா என்ன விட இவரல்லையா ஐக்கியான்னு அவர் யோசிப்பார். ஆனால எங்களோட பிரச்சனையை முதல் ரப்பு கிட்ட சொல்லுவோம், யா அல்லாஹ் என் துன்யாலிக்கு நெருக்கடியில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அங்க ஆகிரத்துடைய சப்ஜெக்டை இப்ப லொக் பண்ணிடு. கியாமத்தினாலே நான் மாட்டிடப்படா. நீ எழுப்பினா கொஞ்சாது கிட்ட வாரம் இல்ல, வாப்ப வாரம் இல்ல, மகன் வாரம் இல்ல, பேரம் வாரம் இல்ல, பேத்தி வாரம் இல்ல, உங்களோட பிசினஸ் பார்ட்னர் வாரம் இல்ல. அவங்களே கண்டாலும் காணாமாய் வைத்துடுவாரு. நான் சுவர்க்கம் போனா போதும் வாப்பா, நீ போன பாட்டி வா. அந்த இடம் தான் கியாமத்தினால். இங்க உசிரையும் குடிப்பீங்க உங்களோட மகனுக்கு, உங்களோட வைப்புக்கு, உங்களோட பேரம் பேத்திக்கு எத்தனை லட்சம் கோடி செலவழிப்பீங்க. அங்க ஒரு நன்மை கொடுப்பீங்களா? அங்க ஒரு நன்மை அவங்க உங்களுக்கு தருவாங்களா? எதிரியாயிப்பாங்க. அதனால தஹஜ்ஜத்ல பூட்ட போட்டுடுங்க. இதை கேட்டுட்டு போவான பயந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏதாவது ஒன்று வாழ்க்கையில வந்தா தான் புரோஷனம். அந்த காலத்துல இருந்து சைனா போட்ல வேறுவல மருந்தான பள்ளியில 30 நாளும் பயான். சும்மா அது ஷோவா, ஒவ்வொரு உலமாக்கள் வந்து வேஷம் நாங்க எல்லாம் கேட்டுட்டு போவோம். அதே இல்லை, அதல்ல. வதக்கீர் புதியான செய்தி அல்ல, தெரிஞ்சத்தான் மறந்து ஞாபகப்படுத்து. மறந்திக்குது, பொடுவட்டிக்கு பொடுபோக்குத்தனமாயிக்குது. இல்ல பொடுபோக்குத்தனமாயிக்கலாது. இங்க எல்லாம் ஃபன்னாயிந்துட்டு கபூர்ல அடிபடவா பயங்கரம். அதனால 1 நிமிஷம் 20-25 செகண்ட் இந்த துவாவை ஸ்ரீதேவிகளே நீங்க உங்களோட பொஞ்சாதி உங்களோட புள்ளிகள் உதவான தஹஜ்ஜத் தொழுந்தாச்சு, இஸ்திக்பார் செஞ்சாச்சு, துவா அல்லந்து கேட்கணும். அல்லாஹ்க்கு சஹருடைய துவா மிக விருப்பம். ஐயு துவாய் அஸ்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்பட்ட அபஷரமா கபூலாகிற துவா இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு லிஸ்ட் போடல, 2 நேரம் தான் சொன்னாங்க. ஜௌஃபுல்லை வதுபுரி குல்லி ஸலா, பர்லான தொழுகைக்கு பின்னால கேட்கிற துவா, தஹஜ்ஜத்ல கேட்கிற துவான்னு. அந்த டைம்ல தொழுதோட்டனே எழுப்பி கொண்டு போனை குத்தி கொண்டு பேசிக்கொண்டு ஜோக் பண்ணி கொண்டு சிரிச்சு கொண்டு இருந்தா ஃபெயிலே. நாங்க ஃபெயிலாவான மின்னல் பேர்ல ரமலான் போகுது, ராவே 15 அல்லந்து கேட்கணும். பிரச்சனையெல்லாம் வாண்ட முன்னே வைக்கணும், உலக பிரச்சனையை வைக்கணும், குடும்ப பிரச்சனையை வைக்கணும். இப்படி எல்லாம் நான் மாட்டிக்கியா அல்லா இல்ல நீ ரிலீஸ் ஆக்கினே அல்லது கேட்கணும். அல்லா புட்டிக்கணும். இன்னொண்ட கேட்கணும், யாழ்லா இந்த அமல் எல்லாம் பெருநாளோட முடியப்படாது, என்ன மௌத்து வர காட்டி. அதை நான் கேட்கலையே, ஆனால் தான் பெருநாளா காட்டி மக்கள் நிறைஞ்சி. அது போல பழையபடி பெருநாளை கடந்தாண்டிக்கு 60-70 வயசாளிகள் என் குடியமார்ல பழக்கப்பட்டவங்க அவங்களாவா. அப்ப இல்ல ரமலான்ல நிறைய பேர் இல்ல அவங்க எல்லாம் துவா கேட்கல, அவங்க அடுத்த ரமலான் அல்லாமே மாத்தேலா நாங்களே மாந்து கொள்வோம். ரப்பே மாத்தியா இல்ல நாங்க அமல் செஞ்சானா செய்யாட்டினா, செஞ்சாலும் எங்களுக்கு செய்யாட்டியும் எங்களுக்கு, செஞ்சா நல்லது கிடைக்கும், செய்யலைன்னா அடுத்த பக்கத்துக்கு கிடைக்கும். ஆனால ஸ்ரீதேவிகளே அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அவங்களோட துவால எட் பண்ணி கொள்ளணும், பொஞ்சாதிக்கும் சொல்லணும், பிள்ளைகளுக்கும் சொல்லணும். இஃப்தாருடைய நேரம் மிக முக்கியமானது, சஹருடைய நேரம் மிக முக்கியமானது. நோம்பே துவா கபூல் ஆகுதுதான். அந்த டைம்ல அதிகமா யா அல்லாஹ் இந்த இபாதத்தை எல்லாம் மௌத்து வரக்காடு செய்த ஆசையத்தா பாக்கியத்தா நீங்க கேட்கல. ரமலானு முன்னால வந்த கூட்டம் தான் வரப்போற, ரமலானு புதுசா வந்தாங்களே அவங்க வாரே இல்ல. 14ஆம் நோம்புல சொன்னதை மறக்கவான். தஹஜ்ஜத் தொழுந்தாச்சு, இஸ்திக்பார் செஞ்சிக்கு, துவா செஞ்சிக்கு, குர்ஆன கொஞ்சம் மோதிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அல்ல 3 நிமிஷம். அதுக்காண்டி நீங்க எடுக்க தேவையும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலிமினா உலு செஞ்சுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துங்க. ஆல இம்ரானிக்கு எல்லாருக்கிட்ட கேட்க தேவையில்லையே, குர்ஆன் எடுங்க. கரெக்டா சூரத்துல் ஃபாத்திஹா, அப்புறம் பக்ரா, சூரத்துல் பக்ரா 2 ஜுஸு, அலிஃப் லாம் மீம் ஜுஸு, சயகூலு ஜுஸு, தில்கர் ருஸ்ல கா ஜுஸோட முடிஞ்சு. அப்புறம் ஆல இம்ரான் ஸ்டார்ட்ஸ். ஆல இம்ரான், அந்த ஆல இம்ரான் சூரத் அப்படி பிரட்டி 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 லாஸ்ட் பேஜுக்கு வாங்க.
லாஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் ஐன பாருங்க. லாஸ்ட் ஐன 11 ஆயத்துக்கு إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته فما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. நம்ம அடிச்சேன் தெரியுமா? ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு 5 வருது. அவர் ரப்பனா வருது இல்லை. அல்லாஹ்க்கு துவாலே பிடிச்சது ரப்பனா ரப்பனா ரப்பனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா பாருங்க, ரப்பனா ரப்பனா ஃபில்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பே ரஹ்மானே ஏண்ட உம்மு அப்பா மன்னி ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ் என்னை வீண பிச்சலத்தையும் தொழுகையில டெய்லி நிரந்தரமா விடுபடாம இருக்க செய். ரெடி? ரப்பன் அல்லாஹும்மா, அல்லாஹ்க்கு விருப்பம் தான். நாங்க அல்லாஹும்மா தான் மிச்சமா ஓது, பிரச்சனை இல்ல. ரப்பனா யா அல்லாஹ் என்ன வார்த்தை நீ ரப்பனா நான் சரி பிரச்சனை. ரப்பனா அல்லாஹ்க்கு பிடிக்கும். என்ன ரப்பே ரஹ்மானே அல்லாஹுவே. பாத்தீங்களா? நான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லல, மிக முக்கியமானது. நீங்க அதை டெய்லி தஹஜ்ஜுது ஓதுங்க. 11 ஆயத்து குர்ஆன் ஓதிக்கு, அது பாடமும் வார, அதுக்குள்ள துஆவும் நீக்கி, அதுக்குள்ள இஸ்திக்பாரும் நீக்கி. வெல்ல உங்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லையா அம்பி? இதெல்லாம் முட்டத்தானே எங்களுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை. கல்ல வச்சு கொண்டு புள்ள போடுறான், சல்லி எடுத்து கொண்டு புள்ள போடுறான், குடும்பத்துல பிரச்சனை, புஞ்சாதி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, அடுத்துட்டா பிரச்சனை, பிசினஸ்காரன் பிரச்சனை, வீட்டுல இருந்து வெளியேறின பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அடி அங்க தஹஜ்ஜுத். இது பெருநாளோட முடியறல்ல. ஏண்ட மௌத்து வர காட்டி மீக்கோணும், உங்களோட மௌத்து வர காட்டி மீக்கோணும். செஞ்சு வாருங்க, நீங்க தான் ரிலாக்ஸ் ஆன மனுஷன். அலட்டியன்னா அலட்டியாவே இருக்கும். ரப்பனா ரப்பே ரஹ்மானி மா ஹலக்த ஹாதா பாத்திலா. இந்த துன்யால உண்டு நீ வீணா படைச்சு இல்ல, எல்லாம் மனுஷனுக்கு படைச்சீங்க. நாக பாம்பு ஒண்டிக்கு மனுஷனுக்கு என்ன புரோஷனை? எந்த புரோஷனை? கவனமாயிரி. பாவம் எல்லாம் செஞ்சு ஓண்ட இஷ்டமாய் வாழ்ந்து ஏண்ட இஷ்டப்படி நடக்காம, தொழுகை இல்ல, நோம்பு இல்ல, ஜகாத் இல்ல, குடும்பத்தோட ஒத்துமை இல்ல, மன்னிக்கிற இல்ல, அராஜகமாய் நடக்கிறாய், பெருமையா நடக்கிறாய்னா கவனமாயிரி. இதுதான் கபருக்கு வரப்போகுது என்ற பாடத்தை படிப்பிக்க. இதுதான் உன்னோட கபருக்கு வரப்போகுது. எல்லாம் ஒரு படிப்பின மௌத்தி சொல்லி வாரல்ல, திடீரென்று வரும். ஆனால அல்லாஹ் நீ ஒன்று வீணா படைச்சிட. சுப்ஹானக், நீ எவ்வளவு தூய்மையானது. ஃபகீனா அஸாபன் நார். யா அல்லாஹ் நரகத்தில் என்ன பாதுகாத்துடு. துன்யாலே தஹஜ்ஜுதுக்கு நரகத்தில் என்ன பாதுகாத்து. ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா. யாரெல்லாம் நீ நரகத்துக்கு முடிவு செஞ்சு அனுப்பினாயோ ஃபகத் அஹ்ஸைதா, அவங்க எல்லாம் கேவலப்பட்டு பேத்திட்டாங்க, அவங்க எல்லாம் கேவலம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற யாருமே இல்லை. யா அல்லாஹ் ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, என் எல்லா பாவத்தை நீ மன்னியால், என் எல்லா தவறை மன்னியே. வதவஃபனா மஅல் அப்ரார், மௌத்தாக செல்ல நல்ல மௌத்து வரும். நல்லவங்களோட மௌத்தாக்கு, கலிமாவோட மௌத்தாக்கு, சுஜூதுல மௌத்தாக்கு, நோம்போட மௌத்தாக்கு, குர்ஆனோட மௌத்தாக்கு, மதீனால மௌத்தாக்கு. சரியான இபாதத்தை செஞ்சு பாவத்தை மௌத்தாகுன்னா அல்லாஹ் பாதுகாப்பானா? பாத்தீங்களா? நல்ல மௌத்தையும் கேட்டி. கடைசியான துஆ தெரியுமா? ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலி. உன்ன ரசூலின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இபாதத்தை செஞ்சா, நல்லவங்களா நடந்தா, தக்வாவோட நடந்தா, என்னென்ன தாரண்டி நீ வாக்கு தந்தாயோ அதெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்துடு யா அல்லாஹ், தந்துடு. சொல்லிட்டு முடிக்க எப்படிமா? இன்னக லா துஹ்ரிமுல் மியாத், நீ வாக்கு மீறாதவன். நாங்க இல்ல அப்படியா? வாரண்டா வரமாட்டான், தாரண்டா தரமாட்டான், எடுத்தண்டு வைங்க ஆண்டு விண்ணு நாம ஓடி ஓடி. பாத்தீங்களா? பொல்லு காரணம் தான் நீங்குது. ரப்பு
தெப்பட்டேன் இல்ல 2 பேசிக்கல பேசினா 1 ஷாட் தான். தாரண்டா தாரதான். அல்லாஹ் கிட்ட சொல்லி அல்ல நீ தாரண்டிக்கு வாக்கும் மீறாதவன் சொல்லிக்கு என்று துவா முடியுது. அப்புறம் ஆன்சர் என்ன தெரியுமா? ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும். அவனோட துவாவை நான் கபூல் செஞ்சிட்டேன். சரி, அவனோட துவாவை நான் கபூல். இன்னி லா உதியு அமல ஆமினின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா. அவங்கல்ல எங்கல்ல அமல் செய்த தக்கர் ஆம்புல அவ் உன்சா பொம்புல அமல் செய்த ஒத்தண்டாமனை நான் வீணாக்கல, ரிஜெக்ட் ஆக்கல. எப்படி ரப்புடைய ஆன்சர் அங்கல அப்படி அந்த ஆயத்து வருது. அப்படி நீ நல்லவனா இருந்தா இபாதத்து பண்ணினா அவனை சோறு கம்மிங்க அவனை நீர் ஓட வைக்குது, சந்தோஷமாயிக்கணும். அப்படி எல்லாம் நல்லா பின்னால சொல்றேன். அதுதான் உலகத்துல நல்ல வாழ்க்கை. இதை நீங்க டெய்லி ஓதினா பாடமும் வந்து குர்ஆனும் ஓதின எவ்வளவு பெரிய பரக்கத். 4 விஷயம் நடந்தாச்சு. இப்பதான் சஹருக்கு மேசைக்கு வரும். மொத்த கழிவுன்னு ஓட்டி கொண்டு மேசை வந்தா தாஜ்ஜுது செய்தி என்ன, இஸ்திக்பார் செய்தி என்ன, துஆ செய்தி என்ன, குர்ஆன் செய்தி என்ன, ஃபெயிலாவான பாஸ் ஆயிடும். சஹரும் நல்லா லேட் ஆகி கொண்டு இருக்கல 5 மணிக்கு வாங்க 4:45 முடிச்சிடும். 4:50 லாஸ்ட் டைம் 15 நிமிஷம் ஓடிக்கும். 15 நிமிஷம் மறுபடியும் திண்டு கொண்டு குடிச்சு கொண்டு இருக்கிறது. அப்ப 15 நிமிஷத்துக்கு முன்ன முடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த டைம் வச்சிருமோ 15 நிமிஷம் சஹர் முடிவும் இந்த டைம்னு சொல்ற. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹர் செஞ்சிட்டு 50 ஆயத்து ஓதுவாங்க. 50 ஆயத்து ஓத முடிய சோகுடைய பாங்க டைம். ஆனா 15 நிமிஷம் வரை இருக்கும். சரிங்களா? 4:50க்கே சப்ஜெக்ட் முடிச்சு வரும். அங்க சாப்பாடு அடிச்சுட்டு அடுத்த மேஷை வந்து தண்ணி வச்சுக்கொண்டு பாங்க செல்லக்கான தண்ணியை குடிச்சு இருக்கல. சின்னவா அப்படி தண்ணியை குடிச்சு கொண்டே இருக்கிய பாங்க செல்லக்காட்டுமே குடிக்கி. அதுவே இல்லை, அப்படி செய்யப்படாது. கொஞ்சம் மாதிரி செல்லி வைக்கணும். முடிஞ்சு. நீங்க பிளேட் நிரம்பத்தின் தேவையில்லை. அத்தாமுல் முபாரக் சஹர் சாப்பாடு பறக்கத்தான சாப்பாடு. கொஞ்சம் தின்னாலும் போதும். சிலவனு தின்னதுக்கு விருப்பம் இல்லை. உறப்புல ஈட்ட பணத்தை தின்னியும் அது குடிக்க சாமான் இல்லை, தின்னிய சாமான் 1 3 பாருங்க. சஹர் செஞ்சா சரி பசியா ஒருத்தருக்கு பசியில் அடிய வெயில பாருங்க. பசியா இல்லை. 4 மணி டீ தேவைப்படியா ஒன்றும் தேவை. 6:29 பசியில உணர்வே இல்லை. அதுதான் சஹருடைய சாப்பாட்ட பரக்கத். நோம்பிலான பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் சரியா 8க்கு எடுத்து பாரு. 10 மணி ஆச்சுல ஒரு பிளேன் டீ சரி ஓணும். அதோட எந்த கட்டியும் போகணும். 2 மணி ஆச்சுல அடுத்த பசி. லஞ்ச் ஓணும். லஞ்ச் இந்த மஞ்சளுக்கு 4 மணிக்கு டீ குடிக்கும். எல்லாம் டைம் படியாது. பாத்தீங்களா? பிரேக்ஃபாஸ்டும் எடுத்து 10:30க்கு எந்த டீயும் குடிச்சு 2 மணி பகல் பசியும் வந்து 4 மணி டீயும் வந்து மாறி பாட்டில நீங்க கோஃபி குடிக்கும். புதுனமான பாத்தீங்களா? பாத்தீங்களா சஹருக்கும் சஹர் இல்லாமல் உள்ள வித்தியாசத்தை. அவ்வளவு பரக்கத்தான உணவு ஹபி. ஆனால அந்த டைம்ல இன்னொன்றமா பணிவா வேண்டி உள்ள டைம் ஆகுது. ரேடியோ போட்டுக்கொண்டு பயம் கேட்க நேரம் அல்ல. நல்ல விஷயம் பாமல்ல, நல்ல விஷயம் தான் கேட்குது. உங்களோட பிரச்சனையெல்லாம் கிட்ட சொல்ற நேரம். அந்த டைம்ல புஞ்சமாரோட மகள்மாரோட ஜோக் பண்ணி சிரிக்கிற டைம் அல்ல. போன் எடுத்துக்கொண்டு பேசி கொண்டிருக்க டைம் இல்ல. போனை குத்த டைம் இல்ல. அதெல்லாம் முசீபத்தா வீட்டு பரக்கத்தான் டைம் பரக்கத்தா கதைங்க. இதே நீங்க கிளீனா செஞ்சு சுபஹ் பாங்குக்கு ஆன்சர் பண்ணி பாங்கு துவா ஓதி மிக முக்கியமான எல்லாரும் செய்யறது சுபஹுடைய சுன்னத்தை தொந்துரும். புரியுதானே? சுன்னத்து தொந்துரும். சுபஹ் சுன்னத்து ஆஃபுல் சுன்னத்து தொந்துட்டு பரல தொழுகிறது பள்ளி வாங்க. வீட்டுல தொலைவாங்க. பொம்பளை தான் வீட்டுல சொல்லு. நீங்க பள்ளி வாங்க. உள்ள வந்து பாம் இல்ல பள்ளி வாங்க. ஜமாத்தோட ஒரு சுபஹ் தான் தொழுது 70 தடவை சுபஹ் தொழுது நன்மை. இது பெருநாளோட முடிஞ்சு பெருநாளைக்கு தான் இல்ல. இப்ப லோர் தொழுது எல்லாரும் ஒரு லோகரா 70 தடவை லோகர் தொழுது நன்மை. பயானி போல சும்மா வீட்டுல சுண்ணத்து தொழுங்கோ. இன்னும் சுண்ணத்து சிலவங்க தொழுந்தாங்க தொழாம தொழுங்க. லோகர் தொழுத ஃபர்துடைய நன்மை எல்லாம் பெருநாளே புறகான காடு தான். சுண்ணத்துக்கு ஃபர்துடைய நன்மை, ஃபர்லுக்கு 70 ஃபர்துடைய நன்மை. விட்டுடவாடாம். இது பெரிய பிசினஸ். இதை விட்டா கபூர்ல பட்ட வேண்டி வரும். நீங்க 30 லட்சத்துக்கு கல்வி வாங்கி 50 லட்சத்துக்கு ஒத்தனை எடுக்கலாம். 20 லட்சம் ப்ராஃபிட் வரப்போகுது. எந்த டில்லிக்கு சரி கூப்பிட்ட நீங்க போகாதீங்க.
எந்த டில்லிக்கு அறிவுப்பட்டா போகாதீங்க ஹபீப் 30 லட்சத்துல அல்ல 50 லட்சத்துக்கு விற்க போறேன்னா ஓடு நெருப்ப வச்சு கொண்டு டைமிங் நிக்க இதெல்லாம் எங்களுக்கு மறைஞ்சி இதெல்லாம் சக்கராத்துல விழுங்க லேட்டாகி ஞானம் புறக்கப்படாது சொல்ற டைம்ல அந்த ஆசை வரும் அந்த ஆசை வரத்துக்கு அதிகமா இஸ்திக்பார் செய்யணும் அந்த ஆசை வராம காரணமே தெரியுமா பாவம் அடுத்தவனை ஏமாத்துது பொய் பேசியது ஜோக் பண்ணது அடுத்தவன மனுஷனோ வைக்கியம் அதனால இந்த நல்ல அமலெல்லாம் செய்ய ஆசை செய்யலாம் பாவம் தான் தடுக்குது பாவம் தான் தஹஜ்ஜத்துக்கு வேலை எழுப்பாட்டுது இல்ல பாவம் தான் தஹஜ்ஜத்துல வைக்குது இல்ல இது சஹருக்கு எழும்பத்தால் இதெல்லாம் செய்யல ஆனால எப்பயும் இஸ்திக்பார் செய்யும் பாவத்தை இல்லாம அப்பதான் உண்மையான ஆசை வார் அப்பதான் செய்யணுமா கடைசி ஒரு விஷயம் உங்களோட ஊர்ல இல்லைன்னு நான் நினைக்கிய ஆனா ஈக்கண்டா இல்லாம சொபவு தொல்லு தொட்டனே பறக்க பெட்ட தெரியும் நான் 3:30 கிளம்பிக்கு செஞ்சதெல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சிக்கி சொபவு தொழுதிக்கு இப்ப படுக்குது போ ஒன்ன வரையுமோ ஸ்ரீதேவி உலமாக்கள் சொல்லிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் சொபவுடைய தூக்கம் அவங்களே வார ரிஸ்குடைய வாசலை மூடும் ரிஸ்குன்னா இந்த சல்லி மட்டுமல்ல ஷோரூம் ரிஸ்கு தான் நல்ல முறையில் வியாபாரம் நடக்கும் ரிஸ்கு தான் நல்ல ஊடு அமைதான் ரிஸ்கு தான் நல்ல முறையில் பிசினஸ் நடக்கும் ரிஸ்கு தான் நல்ல ஸ்ரீதேவியான பொஞ்சாதி ரிஸ்கு தான் செல்வாத்த கேட்கிற புள்ளையும் ரிஸ்கு தான் நீங்க நினைக்கியதோ அதெல்லாம் ரிஸ்கு தான் அதெல்லாம் பிஸ்தப்பா மூடிப்படும் எப்ப சொபகு மின்னல் வேகத்துல பண்டிகைக்கு ஓடினா சில ஏரியால பாருங்க முஸ்லிம் ஏரியாவில் 5:30 மணிக்கே ஜாமம் மாதிரி இருட்டு 3:30-4 மணிக்கிற ஃபுல் வெளிச்சம் லைட் எல்லாம் மோஃப் ஆகி எல்லாம் தூக்கம் படுக்கவான படுக்கணும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க சஹீஹான ஹதீஸ் சொபகுக்கு பின்னால குர்ஆனோட திக்ரோட இஸ்திக்பாரோட அப்படி சூரியன் உதயம் எத்தனை மணிக்கு 6:20 6:20 அப்படியே போகணும் 20 நிமிஷத்துக்கு அப்ப 6:40 சூரியன் வச்சு 20 நிமிஷம் ஆகும் அப்ப அதுக்கப்புறம் இஷ்ராக் தொழுகிறன்னு இருக்கா நீங்க திக்ரில் இஸ்திக்பார் ஒரு சொபகு பின்னால ஒரு 50 1 மணித்தான தான் டைம் அந்த டைம்ல தூக்கம் தான் நடக்கும் தூக்கம் பாருங்க காலில் தண்ணி பேசல ஹால போட்டு கொண்டிருக்கீங்க தூக்கத்தை ஒட்டையுங்கோ சைத்தானிகள் இப்ப நசுதான் படுக்கிறது இருக்கு நசுதான் எங்களை வழிகளுக்கு 6:45 போற பாட்டு கிடையாது மாஷா 2 ஒரு 3 படிக்க ஓலையில் எக்ஸாம் முடிஞ்சு யாரு சபோக்கு பின்னால குர்ஆனோட திக்ரோட இஸ்திக்பாரோட அமலோடு இருந்து இஷ்ராக் 2 ரக்காத் தொழுகிறாங்களோ கான லவ் கஅஜ்ரி ஹஜ்ஜத்தி வ உம்ரத்தின் தாம்மத்தி பூர்ணமான ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மை ஹஜ்ஜி போறா 23 லட்சம் 25 லட்சம் ரமலான் உம்ரா போறா 6.5-7 லட்சம் ஆஃப் சீசனில் போறா 3.5 லட்சம் இதுமே ஒரு மணித்தியான இபாதத்தால ஹஜ்ஜி உம்ரா செஞ்ச நன்மை ஹஜ்ஜி சல்லின்னா ஹஜ்ஜி போகணும் அது வேறு செய்தி ஹஜ்ஜி போகணும் இதை மட்டும் செஞ்சு கேளா ஹஜ்ஜுடைய நன்மை கிடக்குது இந்த நன்மை உடியா ஹபீப் அதனால தூங்குறவங்க தூங்கவான ரமலான மட்டுமல்ல மௌத்து வரக்காட்டி சொபகு இல்லாம தூங்கப்படாது சொபகு தொழுதுடனே தூங்கப்படாது தூங்கின நாங்க எங்களுக்கு அது பழகி எங்களுக்கு கண்டா எந்த தெரியுமா அல்லா கிட்ட இல்லையா நீ ரிஸ்குடைய வாசனை மூடி அல்லாவோட சேலஞ்ச் பண்ணு ரெடி ரப்போடைய சேலஞ்ச் அதனால அப்படி செய்யவான் நான் இதுக்கு மேலால பேச விரும்பல இப்ப அல்லா இருக்கிறனால நாளையில இருந்து செய்ய முடியுமே ஆனா நாளையில இருந்து செய்யணும் பண்றது நீங்க செய்யாதவங்களை செஞ்சு கொண்டீங்க கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தி நல்லவளா இருப்போம் மௌத்தொன் நீக்கியந்த உணர்வோம் குர்ஆன உட்டுலமான டெய்லி ஓதியது அல்லா ரமலான்ல ஓத வச்ச மாதிரி என்ன மௌத்து ஒரு 5 ஓதவை டெய்லி ஓதவை ஷாஃபி இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மஹுல்லாஹ் இவங்க எல்லாம் பார்த்தாங்களா பொம்புலியர் எல்லாம் பார்த்தா கலகலேன்னு நீக்காங்க மாமிமார் பொஞ்சாதிமார் உம்மமார் தாத்த தங்கச்சிமார் எங்களோட ஈக்கியவங்களை பார்த்தாலும் ஃபுல் ஃபன்னா ஈக்கியாங்க இதெல்லாம் எவ்வளவு காலத்துல நம்ம யோசிச்சோம் ஒரு தூர நோக்கு இந்த ஃபுதைல் இப்னு இயாத் இமாம் அதே மாதிரி ஷாஃபி இமாம் இவங்க கிட்ட தூர நோக்க பாருங்க எவ்வளவு வர கிடையாது
நான் மௌத்தா காட்டினானே மௌத்தானா வீட்லயும் தெரிவிச்சுள்ள குஞ்சாதி பிள்ளைகள் எங்கட மாமி எங்கட தாத்தா தங்கச்சி எல்லாம் மையத்தோட வர இல்லையே வாசலோட நின்றுடுவாங்க வீட்டு வாசலோட நின்றுடுவாங்க எங்களோட கூட்டாளி மாதிரி தான் வார எந்த வார துளிச்சிட்டு அப்படி கபர்ல வச்சு பலகையை வச்சு பாய போட்டு மண்ணால நிரப்பவார மண்ணால நிரப்பிட்டு வைத்துடுவாங்க. இப்ப இருட்டி அந்த இருட்டுக்கு வெளிச்சம் துன்யாவுல அல்லாவுக்கு டைம் கொடுக்கும். அல்லாவோட கலாம் குர்ஆனுக்கு டைம் கொடுக்கும். அல்லாவோட கொஞ்சம் பேசுவோம். அல்லாவோட பேசினா துன்யால குர்ஆனை கொஞ்சம் கைக்கு எடுத்தா டெய்லி ஒரு 500 பக்கம் ஒரு பேஜ் ஓதி ஓதி வந்தா குர்ஆன் எங்களுக்கு கபர்ல டைம் தருமா? எப்படி இமாம்களோட தூர நோக்க பாருங்க. எப்ப நாங்க அப்படி யோசிச்சீங்க? சிலவங்க ரமலான் வந்து 14-15 என்ன குர்ஆன் பிடிச்சே இல்லை. ரமலான்ல குர்ஆனை பிடிக்கல நான் இந்தியா வருத்தம் இமாம்கள் எழுதுதான் ரமலானை கேவலப்படுத்தினான். ரமலான சீரழிச்சிக்கான். அந்த கூட்டத்துல சேர்ந்துடாம சாலிஹான கூட்டத்துல இபாதத்தோடு தொழுகையோடு தஹஜ்ஜுதுடைய நேரங்களை ரஹ்மத்தாக்கி பரக்கத்தாய் உண்மையான ஆர்வத்தோடு இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்யும் பெரும்பாக்கியத்தை ரப்பே ரஹ்மானே நம் அனைவர்களும் தந்து வைப்பாயாக. எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களது பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய மனை மக்கள், எங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள், எங்களோட பக்கத்து வீட்டார்கள், எங்களோட ஊர் மக்கள், எங்களோட நாட்டு மக்கள், முழு உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் துவக்கம் இன்று வரும் வரை வாலியா வந்து கொண்டிருப்பவர்கள் மௌத்தானவர்கள் அவ்வளவு பேரை ரப்பே ரஹ்மானே பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நபிமார்களின் பரக்கத்தால் நீ மன்னித்து கிருபை செய்தல்வாயா. தஹஜ்ஜுதிலே கண்குளிர்ச்சியை தருவாயா. 5 வக்து தொழுகைகளையும் கண்குளிர்ச்சியை தருவாயா. கேட்கப்பட்ட எல்லா துஆக்களையும் கபூல் செய்வாயா. திடீர் விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயா. ஆக்சிடென்ட்களை விட்டு பாதுகாப்பாயா. பயங்கரமான கெட்ட வியாதிகள் யாருக்குமே வந்து விடாமல் பாதுகாப்பாயா. நோயோடு இருப்பவர்களுக்கெல்லாம் நீ சுகத்தை கொடுப்பாயா. ஹயாத் உள்ளவரை ரப்பே ரஹ்மானே நம்முடைய வேலைகளை நாமே செய்யும் அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்து வைப்பாயாக. அடுத்தவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கின்ற நல்ல எண்ணத்தையும் பாக்கியத்தையும் அருள்வாயாக. நீ பதித்த ஈமானை மௌத்து வரும் வரை பாதுகாப்பாயா. அந்த ஈமானில் இஹ்லாஸை தருவாயா. அந்த இஹ்லாஸிலே தக்வாவை தருவாயா. அந்த தக்வாவிலே நல்ல குணத்தை தருவாயா. நாளை கியாமத் நாளிலே நம்முடைய மீசானில் வலது பக்கத்தை கணக்கு செய்கின்ற கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த தக்வாவையும் நல்ல குணத்தையும் நம்முடைய உடலில் இரத்த நாளங்களில் ஊடுருவச் செய்வாயாக. எங்கள் அனைவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எல்லோருக்கும் நீ ரஹ்மத்து செய்வாயாக. எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை தருவாயாக. நோற்ற 14 நோம்புகளை நீ கபூல் செய்வாயாக. எஞ்சியுள்ள நோம்புகள் எல்லாம் ஆசி ஆர்வத்தோடு இஹ்லாஸோடு நோக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே வாழ்நாள் முழுக்க கேட்ட துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. கண்ணீரோடு கவலைகளோடு இருப்பவருடைய கண்ணீர்களை கவலைகளை நீ துடைப்பாயாக. மௌத்தாகி சென்ற அனைவருடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக. இனிதான் நாம் மௌத்தாக இருப்பவர்கள் யா அல்லாஹ். அந்த மௌத்தை நீ சாலிஹான மௌத்தாக்கி தருவாயாக. அந்த மௌத்து திடீரென்று வராமல் அடுத்த ரமலானில் எங்களை நீ ஹயாத்தோடு வாழச் செய்வாயாக. ரிஸ்கிலே மிஸ்தின்னத்தை தருவாயா. சுக்ரோடு வாழச் செய்வாயா. இஹ்லாஸோடு வாழச் செய்வாயா. முஸ்லிம் ஊர்களை முஸ்லிம் நாடுகளை பாதுகாப்பாயா. முஸ்லிம்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயா. யஹூதி நசாராக்களை ஹிதாயத்தை கொடுப்பாயா. உன்னுடைய ஹிதாயத் இல்லை என்றால் உன்னுடைய அழிவு எப்படி கொடுத்தால் போதுமோ அப்படி நீ முடிவு செய்வாயாக. முஸ்லிம்கள் எப்பொழுதுமே சுபீட்சமா நிம்மதியாவான நீ அருள் வாழிப்பாயா. நெருக்கடிகளை விட்டு பாதுகாப்பாயா. எல்லா மக்களுடைய வியாபாரத்தை நீ பரக்கத்து செய்வாயா. கடன் இல்லாத வாழ்வை தந்து வைப்பாயாக. யாரெல்லாம் துஆ செய்யும்படி வேண்டினார்களோ அவருடைய ஹலால ரிஸ்கிலே விஸ்தீர்ணமாக்குவாயா. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை தருவாயா. கண்குளிர காபாவை காட்டுவாயா. ஹயாத் நீளமாய் ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வாயா. மதீனத்து மண்ணிலே நம்மை மௌத்தாக்குவாயா. ஜன்னத்துல் பக்கீலே நமக்கு ஒரு இடத்தை ஒதுக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்திலும் விரும்பி கேட்ட எல்லா நலவுகளையும் எல்லா முஸ்லிம்களுக்கும் கொடுப்பாயா. ஈருலகத்திலும் பாதுகாப்பு வேண்டிய எல்லா கெடுதியிலிருந்தும் எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே இவ்வளவு காலம் கேட்ட துஆ இந்த மஜ்லிஸ் இந்த துஆ இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் கேட்க இருக்கின்ற துஆ அத்தனை துஆக்களையும் உனது ஹபீப் நமது உயிரிலும் மேலான அண்ணன் கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் சங்கை புரிந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் இமாம்கள் வலிமார்கள் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்மார்கள் பெரியவர்கள் இஹ்லாஸோடு அமல் செய்கிறவர்கள் இவர்களுடைய பரக்கத்தால் ஏற்று கபூல் செய்தருள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا. ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا. ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا.
ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.